அவங்களுக்கு ஒரு இடம் வாங்கணும், அவனுக்கு அவளுக்கு ஒரு வேலை, ஒரு இடம், அப்புறம் மேரேஜ். இந்த 3 கடமைகள் முடிக்கும். அதுதான் நடக்குங்க திருவருளே. சூப்பர். சும்மா நீங்க பிரார்த்தனை வச்சுட்டு சும்மா ஒரு முறை வச்சாலே போதும். ஏன் நீங்க பாத்துக்க ஒண்ணுதான் நம்பிட்டு இருக்க, நான் வேற யாரும் நம்பல, நீதான் ஒண்ணுதான் நம்பிட்டு இருக்கேன், நீ பார்த்து செய்ய, நான் உன்ன நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம வேலையை இறை சிந்தனையில நம்ம இது பண்ணிக்கிட்டு கடமை முடிஞ்ச அளவு செஞ்சாலே போதும். நம்ம மேக்சிமம் இந்த பிறவியில நம்ம எதுக்கு வந்தோம்ன்றதா அந்த மெய்நிலையை அடைஞ்சிடணும். அது இல்லைன்னா நமக்கு தொடர்ந்து பிறப்பு இறப்பு பிறப்பு விடுதலை பெற முடியாது. அதாவது உண்மை நிலையை நம்ம அடைஞ்சிடணும். கண்டிப்பா அதுதான் நம்மளுடைய இலக்கே. அதுதான். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப நாம உண்மை நிலை வள்ளலாருக்கு பிறகு யாருமே ஜோதியானது இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருமே சொல்றாங்க. இல்ல நம்ம எல்லாத்தையுமே ப்ரூஃப் எதிர்பார்க்கணும், பாக்குறோம். நம்ம கண்ணுக்கு அது தெரியணும், நம்ம கேள்விப்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா. அக உலகத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம யாருக்கும் தெரியாது, தெரியவே தெரியாது. அது பிரபஞ்சத்துல நடந்துகிட்டே இருக்கு. சரவணசாமி சொல்றாரு, அதாவது வரலாறை போல வந்திருக்காங்கன்றாரு. நினைக்கிறோம் இப்ப வள்ளலாறு ஜோதி ஆயிட்டாரு, ஒளி உடம்பை பெற்றுக்கிட்டாரு, சுத்த தேகம் பெற்றுக்கிறாருன்னு நம்ம படிச்சுதானே தெரிஞ்சுக்கிறோம். ஆமா. இல்ல அவர் முன்னாடி நம்ம கண் முன்னாடி ப்ரூவ் பண்ணி காமிச்சாரா? அவர் செயல் மூலியமாக செயல்களை செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. அதான் இப்ப இல்ல அவரு அறைக்குள்ள போனாரு, அவரு அதுதான் தெரியுமே தவிர அவர் அந்த உடம்ப ஜோதி ஆக்கிட்டாரு அப்படின்றது அவரு சொல்லிதான் நமக்கு தெரியும். ஆமா. அவர் நமக்கு ப்ரூவ் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ப்ரூவ் பண்ணி காமிக்கிற அவசியம் அவருக்கு கிடையாது. கண்டிப்பா. அதே மாதிரி இறைவன் எந்தெந்த ஆன்மாக்களுக்கு வள்ளலார் மாதிரி ஆக்கிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அதை யாரும் அந்த மாதிரி ஆயிட்டு நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கண்டிப்பா. நமக்கு அதை பத்தி குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் அது அறியாமைதான். யாரும் ஆகல, அதனால அப்படி நினைக்கிறதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கேக்குறீங்களா? நான் இப்படி இருந்தபடியே இருந்துக்கிறேன், நான் ரொம்ப எல்லாம் முயற்சி பண்ண மாட்டேன். அதுதான் அடிப்படையானது. வரலாறுக்கு பின்னாலே ஒண்ணு யாரும் வரலப்பா, அது இன்னும் சில பேர் கொஞ்சம் முன்னாடி போய் அது வர முடியாது பாருங்க. அவரு அதுக்குன்னே வந்தாரு, அவரை தவிர வேற இந்த விஷயம் எதுக்கு கேட்டாங்க ஐயா? அதுதான் நீங்க அந்த விஷயத்த நிறைய பேர் பேசுறாங்க. சன்மார்க்கம் சொல்லிட்டு அவங்க பேசக்குள்ள இந்த ஸ்பீச் கேட்கக்குள்ள சுத்த சன்மார்க்கத்துல இருக்கிறோம், வள்ளலார் போல இந்நிலை இதுவரைக்கும் யாரும் போகல, ஏன் போகல அப்படின்னு நிறைய கேக்குறாங்க. ஆனா அது நீங்க சொல்ற மாதிரி இந்த எண்ணம் வர்றதுக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு தெரியுங்களா? முயற்சி இல்ல. அதாவது சிற்றபையில கவனம் வைக்கல, நமக்கு தேக நிலையில இருந்துகிட்டு இந்த மாதிரி விஷயங்களை தான் ஆராய்ச்சி பண்ணிருக்க மனம். அதுக்கப்புறம் யாராவது நம்மைக்கு நாமே சமாதானம் பண்ணிக்கிறது. இப்போ புலால் சாப்பிடுறவங்கள எங்க ஊர்ல ஒரு ரிட்டையர் ஆன ஒரு வாத்தியார் இருக்காரு, தமிழாசிரியர் எம்ஏ. அந்த காலத்து தமிழாசிரியர் திருக்குறள் கொண்டு எல்லாத்தையும் படிச்சிருப்பாங்க. ஆமா. அந்த காலத்து தமிழாசிரியர் எல்லாமே வெஜிடேரியன் தான். ஆமா. எல்லாமே தலைகீழா இருக்குது. ஆமா. லாங்குவேஜ் டீச்சர் அவ்வளவுதான். ஸ்டைலா சொல்றேன், நான் ஒரு லாங்குவேஜ் டீச்சர் அவ்வளவுதான். சாப்பாட்டுக்கும் சம்பந்தம் இல்ல. அந்த காலத்துல எல்லாருமே சைவமா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க படிச்ச நூல் அந்த மாதிரி. ஆமா. அந்த மத்தியில ஒரு வாத்தியார் இருக்காரு, அவர் அசைவ பிரியர். உயிரோடுங்கிற ஆளு கூட கட்சி சாப்பிட்டுவாரு. அவரால் ஒன்றும் பண்ண முடியாது, நாக்குக்கு அந்த அளவுக்கு அடிமை. பெரியரை விட வெறியர். அதனால அது இல்லாம முடியாது பண்ற மாதிரி. ஆனா அவர் அவர்கிட்ட யாருமே வாதம் பண்ண முடியாது. நிறைய விஷயத்த பெரும்பாலும் தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பார். அவரு எங்களுடைய நண்பர் ஒருத்தர் அவர்கிட்ட இந்த மாதிரி சொல்லும் பொழுது தெரியும், அவருக்கு தப்புன்றது தெரியும். ஆனா ஆர்கியூமெண்ட்டுக்கு அவர் விட்டே கொடுக்க மாட்டாரு. ஏப்பா மூச்சு விடுற,
மூச்சு விடும்போது எத்தனை நுண்ணுயிர்கள் இருக்கு தெரியுமா, எத்தனை பாக்டீரியா இருக்கு தெரியுமா, அது மூச்சு விடும்போது லட்சக்கணக்கான செத்து போகுது. அதுதான் நீ மூச்சு விடாம இருக்க முடியுமா? அந்த ரைட்டு இவ்வளவு பேசுறவரு அது பாக்டீரியா உயிர் தான், நுண்ணுயிர் உயிர் தான், அதுவும் ஆண்மக்களுக்கு உயிர் தான். ஆனா அதுக்கு வந்து உணர்வு கிடையாது. கண்டிப்பா அதுல ஸ்பரிச உணர்வு கூட அது கிடையாது. அப்புறம் இன்னொன்னுக்கு வருவார், செடி கொடி கூட தான் உயிர், அதை பிடிக்க சாப்பிடுற அது அதனுடைய வாழ்க்கை பறிக்குது இல்ல, தத்துவம் பேசுவார். ஆனா செடி கொடிக்கு முடுங்குனா தெரிஞ்சுக்குமே ஒழிய அது வெட்டனாலும் கிள்ளனாலும் அது வலிய உணரக்கூடிய தண்டுவடம், சிறுமுள்ள, பெருமுள்ள இதெல்லாம் அதுல கிடையாது, எதுவுமே கிடையாது. அதெல்லாம் சொன்ன அவருக்கு எல்லாமே தெரியும், நாம பேசுறது பண்றது தப்புன்னு தெரியும். ஆனா அடுத்தடுத்து ஆர்குமெண்ட் பண்ணிட்டு போயிடாரு. ஏன்டான்னா தான் செய்யற தப்ப தன்னை நாக்கு ருசிய மறைக்கிற, நாக்குக்கு அடிமைன்ற ஒரு விஷயத்த அவர் ஒத்துக்க மாட்டார். பண்ணது தப்புன்னு தெரியும், ஆனா அது ஆர்குமெண்ட் ஒரு நாள் கூட ஒரு ஆள் பண்ண முடியும். அது ஒரு திறமை, கலை. தன்னுடைய தான் நாக்குக்கு அடிமை, அதுல இருந்து என்னால விடுபட ஒத்துக்கிட்டா சரியா போச்சு. ஆனா அதை ஒத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நம்முடைய மனம் சோம்பல், கையறவில்லாது நடுக்கன் முருவ பூட்டு கண்டு களி கொண்டு திறந்துண்டு நாடு நாட்டு. கையறவுன்றது சோம்பல், அதுல தூக்கம் தான் சோம்பல். இதெல்லாம் எல்லாமே நீ அந்த நெற்றிக்கண்ல கவனம் வச்சு முதல்ல அந்த மெய்ஞான நிலையை அடைந்து கொள் அப்படின்றார். சிற்றவையில கவனம் வைகின்றார். ஆனா அதை செய்ய நமக்கு சோம்பல். அது அங்க கவனம் வச்சா அந்த சந்தேகங்கள் வராது. வரலாறுக்கு பிறகு யாரு அடைஞ்சாங்க, யாரும் அடையல அப்படின்னு நம்மளே சமாதானப்படுத்திட்டு, நம்ம ஏதோ அகவல் பட்சமா விழா நடத்துறாங்களா, அதுல கூட மாட இருந்து ஏற்பாடு பண்ணிட்டோமா, விழாவை முடிச்சுட்டு போயிட்டோமா, அவ்வளவுதான். நம்ம என்னால அவள் தான் பண்ண முடியும். அதுக்கு மேல 2 மாசத்துக்கு ஒரு முறை மாத புஸ்தகம் போய் அங்க ஜோதி தரிசனம் பார்த்துட்டு நான் ஆண்டவரை பார்த்துட்டேன்னு சொல்லுவேன். அது இப்படி நம்ம பொழுது ஓட்டிக்கிட்டு காலத்தை வீணடிச்சுக்கிட்டு சமாதானம் சொல்லி நமக்கு நாமே சமாதானம் சொல்லி வரலாறுக்கு பண்ணு யார் அடையலன்னா நீ அடைஞ்சு உங்களை கோவிந்தசாமி அடைஞ்சான் அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ணுவாங்களா? அதுதாங்க இப்ப அங்க சின்ன இப்ப நம்ம ஜீவநிலை அப்படின்னு ஒண்ணு இருக்குங்கிறோம், ஆன்ம நிலை ஒண்ணு அப்படின்னு இருக்கு. நீங்க சொல்ற இருக்கிறதுன்றது உணர்வுன்ற ஒண்ணுதான். இந்த உணர்வுங்கிறது ஒண்ணுதான். உணர்வு அதுலயும் மெய்ப்பொருள் நடக்கும், சர்ஃபேஸ் ஆழம் அகலம் எப்பயுமே அதுல அடைகிறது. உணர்வு அதாவது அந்த உணர்வுன்ற ஒன்றுதான் சிற்றம்பலமா இருக்குது. அந்த சிற்றம்பலம் கடவுளுடைய சிறிய வடிவம். அதாவது அகண்டாகாச வெளி பெருவடிவம், அது அகண்டம், இது அணு. ரெண்டுத்திலயுமே சைஸ் தான் வேறவே தவிர அது பூரணத்துவம் ரெண்டுமே ஒண்ணுதான். சேம் இதுதான் அது. ஆனா இந்த அணு வடிவத்தில் தான் அனுபவம் வர முடியும் கடவுள். ஆக இந்த வாழ்வு வாழ்வு வாழ்வுன்றமே, வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் லைஃப்? சீக்ரெட் ஆஃப் லைஃப் என்னன்னா இறைவன் தான் இங்க வாழ வந்திருக்கிறார். அவர் எந்த வண்ணத்துல வாழ வர்றார், வாழ வருகின்ற போது அகண்ட வெளியில தான் தான் என்ற நிலையில தான் இருக்கார். கண்டிப்பா. ஆனா அவர் அனுபவத்துக்கு வரும்போது அந்த அனுபவம்ன்றது ஒரு குறிப்பிட்ட துவாரத்தின் வழியாக தான் அவர் அனுபவிக்க முடியும். அதனாலதான் அந்த சிற்றபைக்கு சபா துவாரம் பேர். துவார பாலகர் சொல்றாங்க இல்லைங்களா? துவார பாலகர் அது புராணத்துல எப்படி சொல்றாங்களோ தெரியல. துவாரம் அப்படின்றது மூல துவாரத்து 3 கடலை எல்லாம் ஒரு பாட்டு வரும். மூல துவாரத்து அந்த இவரும் அவ்வை பிராட்டியாரும் சொல்லுவாங்க, திருமூலர் சொல்லுவார் மூல துவாரத்து உள்ள இருந்த அந்த ஜோதியை அப்படின்னுவார். அந்த மூல துவாரம் அப்படின்றது என்ன
துவம் அப்படின்னா இரண்டுன்னு அர்த்தம். ஆரம் என்றால் ஆர்ந்து இருக்கின்ற, அமர்ந்து இருக்கின்ற. துவம் ஆரம் தான் துவாரம். அகரமாக உகரமாக அன்பெருஞ்சோதி என்கின்ற அன்பு கடவுள் தனிப்பெரும் கருணை என்கின்ற தன்மையோடு எழுந்திருக்காரு. இதுதான் அகரம் உகரம். இதுதான் நாதவிந்து. நாதவிந்து கலாதி நமோ நம அப்படின்றாரு. இங்கு சொல்லப்படுது பரநாத பரவிந்து. இங்க தானே ஒரு உணர்வாகவும் அந்த உணர்வுக்கு உணர்வாகவும் ஆண்டவர் தானே இரண்டுபட இருந்து அனுபவிக்கிறார். இப்ப அனுபவம் போது ரெண்டு பேர் வேணும். ஆனா கடவுள் நிலையில ரெண்டு என்பது கிடையாது. இயற்கையில அகண்டமுற்றும் அன்பு என்கின்ற ஒரு வெளிதான் இருக்குது. அதுதான் இயற்கையான ஒன்று. அதாவது இயற்கை உண்மை அப்படின்ற ஒரு அற்புதம் தான் அது ஒரு வெளியா எங்கு நிறைந்திருக்கிறது. ஆனா அந்த இடத்துல அனுபவம் இல்லாத போது அது இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்ல. அன்புங்கிற ஒன்று இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்ல. அது அனுபவத்துக்கு வரணும் இல்லையா? அனுபவத்துக்குன்னா இப்ப நாம எடுத்த மற்ற உயிரினங்கள் மீது அன்பு செலுத்தணும். இல்ல இது அதுதான் அனுபவங்கிறீங்களா? இல்ல இல்ல, அன்பு என்கின்ற ஒரு அருவமான ஒரு இருப்பு வெளிதான் நாம் கண்ணால் பார்க்கிற அந்த ஆகாயம். இது எங்கெங்கும் எங்கெங்கும் என்றென்றும் இருந்து வருவதுதான் ஒரு இயற்கையான வியக்கத்தகு, எண்ணி கூட பார்க்க முடியாத ஒரு வியப்பு, அற்புதம். அப்படி ஒரு வெளி இருக்குது, அது அன்பு. ஆனா இது இப்போ நீங்க உங்களுடைய வீட்டுக்காரம்மா நான் உங்கள்கிட்ட அன்பா இருக்கேன், அன்பா இருக்கேன், உன் மேல நான் ரொம்ப அன்பு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. ஆனா போங்க, அன்பு அன்புன்னு வாயில சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு பிறந்த நாளுக்கு ஏதாவது புடவை தாந்து கொடுத்துருக்கீங்களா? அன்பு அன்புன்னு வாயிலேயே வெறும் காயத்துல முறம் போட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? வாயிலே வட சொல்லிட்டு அந்த மாதிரி இறைவன் அன்பு என்கின்ற இருப்பா இருக்கிறாருன்னா அது ப்ராசஸ்க்கு அனுபவத்துக்கு வரணும்னா அதுதான் வாழ்வு. அவரே வாழ அந்த அன்பை வெளிப்படுத்தி விளக்கம் செய்கின்ற பொழுதுதான் அப்ப அவர் ரெண்டா மாறணும். அந்த ஒத்தையா இருக்கிறது அன்பு வெளிப்படுத்த முடியாது. ஆக அவரே தானே ஒன்றாக இரண்டாக மூன்றாக அனைத்துமா வெளிப்படுகின்ற பொழுதுதான் அந்த அன்பு அருள் என்கின்ற உணர்வாக வெளிப்படுகின்ற பொழுதுதான் இந்த உலக வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அன்பை நம்ம செலுத்துறோம், இரக்கத்தை செலுத்துறோம், அந்த தயவு ஒருத்தருக்கு ஒருத்தர் தயவோடு எதிர்பார்க்கிறோம். ஆக இந்த பிரபஞ்சம் முழுதும் அனைத்தும் சேர்ந்து ஒரே குடும்பம் தான். அந்த குடும்பத்துல இருக்கிறது ஒரே ஒரு ஏக அனுபவம் தான். நாம இத்தனை கோடி கோடி மக்களா இருந்தாலும் நாம எல்லோருடைய அனுபவ உணர்வு என்கின்ற அனுபவ புள்ளிகளிலிருந்து இந்த ஏக நாயகனாகிய அற்புதஜோதி ஆண்டவர் தான் உண்மையில நாம் புறத்தில் அனைவருமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆக உண்மை இதுதான். இந்த உண்மை அறியாம நாம உலக வாழ்க்கையில எதையோ சாப்பாட்டுக்காகவும் பங்களாவுக்கும் காருக்காகவும் நாம ஓடி அலைஞ்சு வீண் போகிறோம். வாழ வந்திருக்கிறது யாரு யாரு அப்படின்றதுதான் இப்ப நமக்கு தெரியாத ஒரு ரகசியம். இப்ப நான் வந்திருக்கேன்னா நீங்க ஏன் 1960 என்ன டேட் உங்களுக்கு? 1970. சரி, அதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? 1970 வருது. சூப்பர் சூப்பர். அதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? எங்க இருந்ததுன்னு என்னுடைய இதே தெரியாது. ஆனா பிறந்த பிறகும் பல வருடங்கள் 2-3 வருடம் எனக்கே தெரியல. அது ஏன் இருள் நிலையில இருக்கும். ஆனா திடீர்னு ஒரு தடவை என்னுடைய இது வெளி உலகத்தை தெரியறதுக்கு அந்த அறிவு அப்படியே வெளிப்படுறது மட்டும் தெரிஞ்சது. அது எத்தனாவது வயசுன்னு கூட எனக்கு தெரியல. அப்புறம் தான் அந்த அறிவு வளர்ச்சி பெரும் போல தெரியுது. அத நம்ம திடீர்னு வர முடியாது. ஆமா, திடீர்னு எப்படி வர முடியும்? ஒரு அறிவுணர்வு அப்படின்றது திடீர்னு எப்படி வர முடியும்? இப்ப உணர்வு தான் உண்மை மனிதன். அதுதான் நம்ம புரிஞ்சிக்காது. நம்ம வெளியில பாக்குற தோற்றத்தை தான் மனிதன், ஆளு, இதுதான் நபரு அப்படின்னு நினைக்கிறது அது ஒரு பெரிய இக்னோரன்ஸ். ஆமா, இப்போ திருநெல்வேலி அல்வா சாப்பிடுறோம், இல்ல சேலத்து மாம்பழம் சாப்பிடுறோம்,
இல்ல செயற்கையான சோலாபூரி சாப்பிடுறோம், இல்ல ஆனந்த பவன்ல மசாலா தோசை சாப்பிடுறோம், இல்ல இதுல தேவி பாலா தேவி கலால போய் வந்து புது படம் பாக்குறோம், 2.5 மணி நேரம் ஒரு ஆனந்தமா இருக்கு. இந்த சுகத்தை எல்லாம் அனுபவிப்பது யார் அனுபவிப்பது? உணர்வு இல்லைங்களா? உணர்வு. இந்த உடலை இதயம் அனுபவிக்குதா, நுரையீரல் அனுபவிக்குதா, கிட்னி அனுபவிக்குதா, சிறுமூன் அனுபவிக்குதா, எலும்பு அனுபவிக்குதா? எதுவுமே இல்ல. கண்டிப்பா உணர்வுன்ற ஒரு மையம் அது நமக்கு தெரிஞ்சுக்கலையே. எங்க நமக்கு சந்தோஷம் அனுபவம் ஆகுது, ஒரு சந்தோஷமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். ஆனந்தம் எங்க அனுபவம் ஆகுது தெரியலையே. நாக்குல இனிக்குதுன்னு சொல்றோம். நாக்குல இனிக்குது, நாக்கு இனிக்கிறது நாக்குல தான் இனிக்குது. அப்படி நாக்குலையா இருக்க? அப்ப நாக்குதான் நீயா? இல்ல, வயா நாக்கு வழியா நாக்கு அனுபவிக்கல. நாக்கு நான் அனுபவிக்கிறதுக்கு நாக்கு வந்து உதவி செய்யுது. ஆமா, அனுபவிக்கிறவன் எங்க இருக்கான்? அதாவது மற்ற உணர்வுகளை விட நாக்குடைய அதுதானே நாம எதுக்கு அதை பத்தியே அந்த சப்ஜெக்டுக்கே போகாம காலத்தை வேஸ்ட் பண்றோம். ஆமா, வாயில வச்சா திருப்பதி லட்டு ஆனந்தமா இருக்கு. ஆமா, சாராயம் குடிச்சா 4 மணி நேரம் அது பாட்டுக்கு தூக்கிட்டு சொர்க்கத்தை காட்டுது. அப்படியே சுகமா இருக்கு. அந்த படத்தை பார்த்தா சூப்பரா இருக்கு, 2.5 மணி நேரம் ஆனந்தமா இருக்கு. இன்னும் எத்தனையோ எனக்கு சபையெல்லாம் சொல்ல முடியாது என்போம். இந்த இன்பத்தை அனுபவிக்கிறது யாருன்னா ஒரு உணர்வு. அந்த உணர்வை கண்ணால பார்க்க முடியாது. அது ஊசி குண்டூசி நடுவுல 1,00,000த்துல 1 பங்கு தான் அந்த உணர்வு இருக்கு. இது ஒரு உதாரணம். உண்மையே ஒரு உணர்வு நிலை, அது அறிவு என்கின்ற ஒரு ஆகாசம். உண்மையில மனிதன் ஒரு அனுத்துவமான ஒரு ஆகாசம், அகவானம். இவனுடைய நிலை உண்மையான உருவம்ன்றது வானம், அது அறிவுமயமான வானம். அததான் சித்துன்னாங்க. சித்துன்னா அறிவு, அது ஒரு ஆகாசம், அது ஒரு அனுத்துவமான ஆகாசம். அதான் சித்தாகாசம் என்றாங்க. ஆன்மன்னா இல்லம்பா, ஆன்மன்னா இல்லம்பா. அறிவு இருக்காடான்னு ஒண்ணு கேட்டு பாருங்க, கோவம் வந்துடும். ஏன் அடிச்சிருவான்? அதான் ஏன் அடிக்கிறான்? நாம அறிவு இருக்குன்னா நாம என்ன நினைக்கிறோம், அந்த பொருளை பத்தி அறிவுனா அறிதல், அந்த அத பத்தி என்னன்னு அறிதல் இருக்கா? அது மனிதன், அது வந்து மனத்தை வச்சு அறிதல் அப்படின்றது. நீங்க லட்டு சாப்பிட அதனுடைய தன்மை அறிதல். நாய்க்கும் அந்த அறிதல் இருக்கு, பூனைக்கும் அந்த அறிதல் இருக்கு, குழந்தைக்கும் அந்த அறிதல் இருக்கு. சுவை அறிதல், அறிதல் சுவையில அனைத்து இன்பத்தையும் ஏற்றுக்கொள்ளுதல் ஒரு மையத்துக்கு போது. அது அது துன்பமா இருந்தாலும் சரி, இன்பமா இருந்தாலும் சரி. ஆமா, அது ஒரு மையத்துக்கு அறிதல். கடுமையான வயிற்று வலி இருக்கு, வயிற்றுக்கு அந்த வயிற்றுல இருக்கிற குடலுக்கு நோகுதா, எனக்கு நோகுதா? நமக்கு தான் நோகு. அந்த அனுபவிக்கிறது தலைப்பகுதியில. ஆமா, ஆனா மாயை தோற்றம் வயிற்றுல வலிக்கிற மாதிரி தெரியும். ஆனா நீங்க அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்வது தலைப்பகுதி தான். அது இது வந்து பெரிய ப்ராசஸ் ஆகி விஞ்ஞானிகள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் ஆகி தான் அது உள்ள போய் நம்ம மூளை பகுதியில உணர்றோம். அது விஞ்ஞானி சொல்றான். மூளை பகுதியில உணர்றன்னா அந்த ஆளு மூளையில் தானே இருக்கணும். அப்ப அவனுக்கு என்ன உருவத்துல இருக்கான் அத சொல்லண்டா. விஞ்ஞானின்னு சொல்ற. லட்டு சாப்பிடுறோம், நாக்களை இனிக்குதுன்னா விஞ்ஞானி இல்ல தப்புன்றான். அது கரெக்டா சொல்றான். அது நாக்குல வந்து டேஸ்ட் பட்ல இருக்கு. நீ லட்ட உள்ள போட்டேன்னா அது வந்து லட்டு, அது கணக்கு வராது. அது ஒரு கெமிக்கல் தான், அது கணக்கு. உனக்குதான் லட்டு, நாக்குக்கு அது ஒரு கெமிக்கல். அது வந்து பிரிக்குது. நம்ம லட்டு, நம்மால லட்டு தனியா அதனுடைய சுவை தனியா பிரிக்க முடியுமா? முடியாது. ஆனா நாக்குல இருக்கிற டேஸ்ட் பட்ஸ் அது வந்து அது ஒரு அற்புதமான இறைவனுடைய படைப்பு. அது லட்டு, நீங்க நாம சாப்பிடுற லட்டு வயிற்றுக்கு போகுது.
ஆனா அதனுடைய தன்மை அது மெசேஜா கன்வெர்ட் பண்ணுது. அந்த இது நம்ம நாக்குல 5000 10,000 டேஸ்ட் பட்ஸ் இருக்கு. அது லட்டினுடைய தன்மையை மாத்துறது எவ்வளவு ஒரு அற்புதம், அற்புதமா இருக்கு. நம்ம அதை நினைக்கிறது இல்லையே. நாக்குல வச்ச நாக்குல இணைக்கிறது இன்பமாகுது. மேல்ட்டு முடிச்சு போச்சு, நமக்கு என்னத்துக்குடா மற்ற கதெல்லாம் தான் நினைக்கிறோம். உள்ள என்னடா நடக்குது, அது நாய்க்கு அது அந்த ஒரு நாலேஜ் கிடையாது, பூனைக்கு கிடையாது. ஆனா மனிதன் எல்லாத்தையுமே என்ன ஏது எப்படி இத நினைச்சு பாக்கணுமே, இதெல்லாம் பிறவி வேஸ்ட், இதெல்லாம் இவ்வளவு இதெல்லாம் எதுக்கு எனக்கு. அப்ப என்ன சொல்றான், மெசேஜ கன்வெர்ட் ஆகுதுன்றான் விஞ்ஞானி. விஞ்ஞானி சொல்லப்பதான் நமக்கு தெரியுது இது மெசேஜா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னலா மாத்துது. அது எலக்ட்ரோ கெமிக்கல் சிக்னல், அது ஒரு சிக்னலா மாத்துது. அந்த அலைய நியூரான்கள் கிட்ட ஒப்படைக்குது. அந்த நியூரான்கள் மூளையில கொண்டு போய் பெருமூளையில, இது பெருமூளையில தான் நாம உணர்றோம்னா, அந்த உணர்ற ஆளு அங்கதானே இருக்கான். அவனுக்கு அங்க என்ன உருவத்துல இருக்கா, அங்க உருவம் கிடையாது இல்லையா, உருவமே கிடையாது. அப்ப நீ அதை சொல்ல வேண்டியதானே. நீ பாதியிலேயே கண்டுபிடிச்சா அங்கதான் உணர்றோம்னா, அப்ப உணர்ற ஆளு எங்கிறானோ அங்கதானே இந்த தகவல் போகுது. அப்ப அவனை பத்தி டீட்டெயில் ஏன் சொல்லல, அதுதான் தெரியலையே. அந்த பாதியில போன நீ முழுசா போல ஒரு 10 அடி வச்சுட்டு திரும்பி வந்துடுறியா, முடிஞ்சு போச்சுட்டு. உன்னுடைய விஞ்ஞானமே முற்று பெறலையா. அப்ப புலன்கள் மூலியமா அதை அறிவது மேல போனேன்னா இனி வரும் விஞ்ஞானிகள் இன்னும் மேல போவாங்க. அது சுத்த சன்மார்க்கத்துல வர்ற அந்த விஞ்ஞானிகள் மேல போவாங்க. அந்த மாணவன் படிக்கிற அதுக்கு மேல போய் உலகத்துக்கு உண்மையை உணர்த்த போறான். இவன் போய் பாதியிலே நான் கண்டுபிடிச்சேன்னு அகங்காரத்தினால மாசத்துக்கு 2 லட்சம் சம்பளம் வாங்கிக்கிறான். அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். ஆக அப்ப அவனை தொலைவு போனேன், இதுவரையில உலகம் தெரிஞ்சிக்காத உண்மையை எல்லாம் மெசேஜா கன்வெர்ட் ஆகும் சொன்ன எல்லாம். அப்ப ஏன் மூளைக்கு கொண்டு போன இவ்வளவு வேலை எதுக்கு, இதெல்லாம் சொன்னேன். இந்த டேஸ்ட் பட் அது இருக்கும் 1000 பக்கத்துக்கு அந்த இதெல்லாம். இப்ப அனைத்துமே இறைவன் தான். ஒவ்வொரு டேஸ்ட் மட்டும் கூட எல்லாமே இறைவன் தான். எல்லாமே இறைவன் தான். ஆமா. அப்ப இந்த விஞ்ஞானத்தை கண்டுபிடிக்கிறதும் அவருடைய முதிர்வு நிலைகள் தான். அறிதல் ஒரு தேடல் தான். அது அறிவினுடைய முதிர்ச்சி, அதாவது அதனுடைய தேடல். அறிவுங்கிறது நான் உள்ள இருக்கிறத தெரிஞ்சுக்கிறேன், இது என்ன இதுன்னு ஒண்ணு தோணுது அவனுக்கு. அது விஷயமா போறான். ஆனா போறது கூட மனநிலையில இருந்து தானே அவன் போறான். அப்ப தேக நிலையில இருந்து தானே அவனால அளவுக்கு தானே போக முடியும். அவன் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல அவனால அந்த விஞ்ஞானியாலையும் செயல்படுறதுக்கு முடியாத. அது ஒரு இரும்பு கேட்டு போட்ட மாதிரி உள்ள ஒரு பார்டர் போட்டானா, இப்ப நம்ம ஒரு பாகிஸ்தான் இந்தியா ஒரு பார்டர் இருக்குன்னா, அந்த சுத்தியும் உள்ள பூதாத இருக்கிறது கம்பி வேலி போட்டுறான். கம்பி வேலி போட்ட பிறகு அதுலயும் நம்மளால சந்து போட்டு வச்சு உள்ள பூந்துடுறான். ஆனா அவன் என்ன பண்றான், பூரா எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் பண்ணி விடுறான். இவன் தொட்டாலே பஸ்பம் ஆயிர அளவுக்கு அவன் பண்ணிட்டான்னு வச்சுக்கிட்டா. இப்ப இங்க இருந்து இவனும் உள்ள போத முடியாத. அப்ப இறைவனும் அந்த மாதிரி ஒரு விஞ்ஞானிங்கிறவன் ஒரு லெவலுக்கு மேல அவன் உள்ள வர முடியாத. அந்த லெவலுக்கு போக்குள்ள இறைவன் அவன் ஒரு லெவல்ல தான் வச்சிருக்காரு. என்ன நினைச்சு யாரெல்லாம் செயல்படுறீங்க இருக்கிறீங்களோ அவன் மட்டும் தான் உள்ள அளவு இருக்கிற மாதிரி. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மனம் பக்குவப்படுறதுக்கு கணக்கான மனித பிறவி தேவைப்படுதான் ஒரு ஆன்மாவுக்கு. 100க்கு மேல மனித பிறவில அது தேவைப்பட்டுதான் உண்மையை கொஞ்சம் கொஞ்சமா அறியுது. இந்த மனம்ன்றதே இறைவனுடைய திருவடி சக்தி தான். இல்லன்னா நீங்க நினைக்க முடியாத, எதையுமே நினைக்க முடியாது. கண்டிப்பா. இப்போ
ஒரு ஒரு சம்பவம் நடக்குதுன்றது கண்ணில் பாக்குறோம், காதல கேக்குறோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்க ஒரு நினைக்கிறீங்க இல்லையா? ஆமா. அந்த மனம்ன்றது அதுக்கு எதனா நமக்கு தெரியுதா? அது என்ன சக்தி, அதுக்கு என்ன ஆற்றல்? இப்ப நீங்க வரீங்க, ஏதோ ஒண்ணு சொல்றீங்க, நீங்க அங்க போங்க, அந்த இடத்துல உங்களுக்கு அது கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் உட்கார்ந்து திங்க் பண்ண, அவர் அப்படி சொன்னாரு அந்த ஐயா. என்ன கிடைக்கும்? ஒருவேளை ஏமாத்துறாரா, இல்ல பொய் சொல்றாரா, நமக்கு அழைச்சு விட்டுருவாரா, அப்படின்னா நானு திங்க் பண்றேன் இல்லைங்களா? பலவற்றையும் நினைச்சு அப்படி நினைக்கிறதுக்கு ஒரு சக்தி தேவைப்படுதுல்ல? கண்டிப்பா. அது எப்படி நினைக்குது? அந்த சக்தி எப்படி நினைக்குது? அதாவது இருக்குமா இருக்காத ஒரு சந்தேகம் இல்ல, ஒரு சூழ்நிலைய நாம புரிஞ்சிக்கிற ஒரு சக்தி. இப்போ ஒரு நாய் இருக்கு, நம்ம தெருல போயிட்டே இருக்கோம், திடீர்னு குறைக்குது, தொடர்ந்து குறைச்சுக்கிட்டே வருது, ஒரு கல்லை எடுக்கிறோம், உடனே பார்த்து பயந்து ஓடிடுது. அப்ப இவன் அடிக்க போறான்னு அந்த சூழ்நிலை மட்டும்தான் அது புரிஞ்சுக்கும். அந்த அளவுக்கு தான். அதுக்கு லாங்குவேஜ் எல்லாம் அதுக்கு தேவைப்படாது. இவன் அடிச்சா நம்ம வலிக்கும், நம்ம அது பழைய அனுபவங்கள்லாம் அதுல பதிவாயிருக்கும், ஏற்கனவே அனுபவங்கள் இருக்கு. ஆமா, அந்த அது வச்சு அந்த சூழ்நிலையை சும்மா கைய குமிஞ்சி கல்ல தூக்குற மாதிரி திரும்பினாவே அது ஓடி. ஆமா, அது புரிஞ்சுக்கிட்டு அது லைஃப் தற்காலிகமா அது பாதுகாக்கும். அது ஒரு அது ஆண்டவர் அது கொடுத்துடுறாரு. அது லைஃப பாதுகாத்துக்கிற ஒரு சூழ்நிலை, புரிஞ்சுக்கிற சக்தி கொடுத்துற. அது திங்கிங் பண்ணாது. ஆனா நாம என்ன பண்ணோம், இந்த நாய் புதுசா இருக்க, இது எந்த நாய், இது எங்க இருந்து வந்தது, இது எலும்புக்கார வீட்டுலதான் இருக்குது, எங்க இருந்து கொண்டு வந்தான், ஏன் கொண்டு வந்தான், இப்படி எல்லாம் நாம நினைக்கிறோம்னா அந்த நினைக்கிறதுக்கு அது என்ன, அது என்ன கருவி, அது எந்த உறுப்பு, அது ஒரு உறுப்பா, அது என்ன மாதிரி அறிவு, அது எப்படி அதுல தாட்ஸ் வருது, ஒரு தாட்ஸ் வருது இல்லைங்களா, ஒரு இயக்கம் நடக்குது இல்லைங்களா, அதுக்கு எப்படி தானா நடக்குதா, இல்ல அது எப்படி நடக்குது, எப்படி நம்மளால நினைக்க முடியுது, ஒரு இது எப்படி நம்மளால சிந்திக்க முடியுது. அதாவது இப்ப நம்ம ஒரு ஒன்ன பத்தி நம்ம நினைக்கக்குள்ள அது விஷயமா தொடர்ந்து அதுக்குள்ள போறோம். நினைப்பு. இப்போ ஒரு உதாரணம், நினைப்பு, ஒரு எண்ணம் வருது, இப்போ அந்த எண்ணத்தை அப்படியே டெவலப் பண்றோம். அந்த எண்ணத்தை நம்ம டெவலப் பண்ணக்குள்ள அது விஷயமா ஒரு கற்பனையாவும் தோணுது, உண்மையாவும் இருக்குமான ஒரு டவுட் ஆகுது. அதான் இந்த ஒரு சிந்தனா சக்தி, ஒரு உறுப்பு இருக்கா அதுக்குன்னு இந்த உடம்புல? அதுக்கெல்லாம் எதுவுமே நமக்கு எந்த உறுப்பு எதுக்கு செயல்படுதுன்னே தெரியாது. அது எப்படி அது இயங்குது, அது எப்படி இயங்குதுன்னு தெரியுது. இப்ப நமக்கு இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு இடத்துல நீங்க சொல்றீங்க உட்காந்துட்டு, ஐயா நீங்க இங்க இருந்து உங்க லெப்ட்ல கிளம்புங்க, அங்க இருந்து ரைட்ல போங்க, ஒரு ரோடு வரும், அந்த இடத்துல திரும்பி நீங்க ஒரு இடத்துல திரும்பவும் லெப்ட்ல பாத்தீங்கன்னா அங்க ஒரு பொருள் இருக்கும், நீங்க போய் பாருங்கன்னு சொல்றீங்க. நீங்க சொல்ற விஷயத்த நான் என்ன பண்றேன், நம்புறத நம்பாத, இந்த வேலை போய் சொல்றாரு, போய் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு நான் நினைக்கிறேன். எண்ணங்கள் தோணுது, அந்த எண்ணம் ஆகுது. அந்த எண்ணம்ன்றது ஒரு வேவ்ஸ், அது ஒரு வகையான வேவ்ஸ். கடல் அலை மாதிரி கண்ணால பார்க்க முடியாது. அந்த வேவ்ஸ் அந்த வேவ்ஸ் நானா கிடையாது. அந்த வேவ்ஸ் நானா? இப்போ ஒரு பொண்ணை பார்க்க சொல்லி நீங்க சொல்றீங்க, என்ன நினைக்கிறேன், இவர் ஏதோ ஒரு பொண்ணை வச்சு நம்மள வம்புல மாட்டி விட்டுருவாரோ அப்படின்னு ஒரு புதுசா ஒரு எண்ணம் அப்படின்ற ஒரு வேவ்ஸ் வருது. அதுக்கு ரூபம் ஒண்ணுமே அதை புரிஞ்சுக்க முடியல. யோசிக்கிறேன். ஏற்கனவே பல பேர் பட்ட அனுபவத்தை மாட்டிக்கிறதுலாம் அதுல வரும் நமக்கு. அந்த பதிவுகளை நம்ம பார்த்து அதை உஷாராகி நமக்கு திடீர்னு ஒரு எண்ணம் வரும். இந்த மனம்ன்றது என்ன, அதுல எப்படி புதிய புதிய எண்ணங்கள் உதிக்குது, அது என்ன சக்தியில அந்த இது எழுப்புது.
நீங்க சொல்ற விஷயத்த பார்க்க போனா ஏற்கனவே நம்ம ஒரு நடந்த அனுபவப்பட்டது இல்ல அனுபவப்பட்டவங்க சொன்னது அல்லது நம்ம பார்த்த ஒரு பிக்சரு எதுலயும் ஒண்ணு வந்ததை வச்சுதான் நம்ம இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கக்குள்ள அந்த பொண்ணை பத்தி நம்ம கற்பனையான தோற்றத்தை வச்சுதான் அவங்க ஒரு கோடானு கோடி 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 பதிவுகள் வந்து ஆன்மாவோட பதிஞ்சிருக்கு. ஆமா, பதிவுகள், புதிய அனுபவங்கள், உஷாரா இருக்கிறது, இதெல்லாம் சேர்த்துதான் ஒரு புதிய எண்ணம் வரும். அந்த எண்ணம் அப்படின்னு அது ஒரு அதிசுத்தமான ஒரு வேவ்ஸ். அது இப்ப கடல்ல ஒரு அலை வருது இல்லைங்களா? ஆமா, அது நம்ம அந்த அலைய கண்ணால பாக்குறோம். ஆமா, நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல வெய்ய காலத்துல அந்த 12 மணிக்கு அந்த தண்டவாளத்தை பார்த்தீங்கன்னா ஒரு இது தெரியும், பாத்திருக்கீங்களா? அந்த காணல் நீர், அந்த வெப்ப அலைகள் நம்ம வெப்ப அலைகள் போகுது அத பார்க்க முடியும். அதே மாதிரி ரோட்ல பாத்தீங்கன்னா தூரத்துல காணல் நீர் தண்ணி நிக்கிற மாதிரியே தெரியும். ஆமா, இப்ப இந்த அது அதை விட சுத்தமானது. ஆனா மனதுல வந்து ஒரு எண்ண அலைகள் வரும். இப்போ உங்களுக்கு ஒரு எண்ண அலைகள் இப்ப உருவாக்குற பாருங்க. இப்ப மனசால ஒரு கனெக்ட் பண்ணீங்க 8888. ஆமா, அத மனச 8000 வச்சுங்க. வேண்டாம் 7777 எழுதுறீங்களா? சரி. கீழே 6999. 6999 இத கழிங்க. 6999 மேல 7777. 7777 கீழே 6999. இத கழிங்க. எப்படி கழிப்பீங்கன்னு எனக்கு சொல்லிட்டு கழிங்க. இப்ப 7777 கழித்தல் 6999. இப்ப முதல்ல என்ன ஸ்டெப்ல வருது? நான் என்ன ஸ்டெப் பண்ண போறேன்னா, கீழே இருக்கிறது 6999 ஒன்னு ஆட் பண்ண போறேன். எங்க ஆட் பண்ண போறீங்க? 6999ஓட ஒன்னு கூட்ட போறேன். ஒன்னு கூட்ட போறீங்களா? ஆமா. ஏன் கூட்டுறேன்னு கேளு. 6999 மேல இருக்கிறது என்ன நம்பர்? 7779. ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட். அது கீழே வந்திருக்கிற நம்பர் 6999 கழிக்கணும். நீங்க கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நான் என்ன பண்ண போறேன், 6999 அத வச்சு கழிக்கிறேன். எப்படி கழிக்கிறதுக்கு இப்ப நான் மனக்கணக்கால போடணும். அதான் சரி, மனக்கணக்கால உங்களுக்கு போடணும். நோட்ல வச்சுன்னா டைரக்டா சைடுல கழிப்பேன். இப்ப நீ மனசுலயே சொல்லுங்க. மனக்கணக்கில நான் இப்ப சொல்றத இப்ப 7777ங்களா? ஆமா. 6999 ஆமா கழித்தல். இப்ப நான் வந்து ஒன்னு ஆட் பண்ணா 7000 வந்து எங்க ஒன்னு ஆட் 6999ஓட ஒன்னு கூட்டுறேன் 7000. அப்ப 7777ல இருந்து 7000 போனுச்சுன்னா 7777. இப்ப இதுல இருந்து ஒண்ணு கழிச்சிடுறேன். 7776ங்கிறது ஆன்சர். சரிங்களா ஐயா? நான் என்ன சொன்ன, நீங்க எப்ப எவ்வளவு மிச்சம் வருது? 776. 776 வருதா? ஆமா, நீங்க என்ன சொல்லிருந்தீங்க? 7777 அத கழிக்கிறீங்க. 6999 கழிச்சிருன்னு சொன்னீங்க. சரிங்களா? எனக்கு ஈஸியா குடுக்கல. ஆனா நீங்க ஒரு இப்ப 7000 இல்ல இப்ப நான் வந்து மாத்துறேன். 7777ங்களா? ஆமா. கீழே வந்து 6589. இப்ப கழிங்க. 6589. இப்ப நான் உங்களுக்கு கழிக்கிறேன். 6589. சரி, ரைட்டு. இப்ப வந்து 6589.
இப்ப முதல்ல நான் என்ன பண்றேன், 6000 கழிச்சிடறேன். அப்படி சின்ன பசங்க அப்படி சொல்லி கொடுக்க மாட்டாங்களா வாத்தியார்? இல்ல, நீங்க மனக்கணக்குல தான் நான் போடுறேன். இல்ல, எனக்கு நோட் புக்ல போடுறது எப்படி பெரிய எண்ணில இருந்து சிறிய எண்ணெய் கழிக்குவோம். இல்ல பிள்ளைங்க இப்ப சரி ரைட், நீங்க சொன்னதுலயே ஒரு கணக்குல போடுறேன். அப்படியே சொல்லுங்க. நம்ம வாத்தியார் எப்படி சொல்லி கொடுக்குறாங்களோ அதே சொல்றேன். 7777ல 6589 சரிங்களா? ஆமா. இப்ப நான் 7777 அது மேல கீழே மைனஸ் 6589னா 7 இருக்குது. சின்ன எண்ணில இருந்து பெரிய எண்ணெய் கழிக்க சரிங்களா? அப்ப பக்கத்துல இருக்க ஒரு கடை வாங்குறேன். ஏன் கடை வாங்குறீங்க? கடை வாங்குறதுன்னா ஆட் பண்ற, இது கூட ஆட் பண்ணாதான் அதனுடைய பெரிய எண்ணெய் இருக்கும். சின்ன எண்ணில இருந்து பெரிய எண்ணெய் கழிக்க முடியாது. சரி, அதனால இதோட பெரிய எண்ணெய் இதை விட பெரிய எண்ணெய் அதை மாத்த போறேன். அப்ப இதை விட பெரிய எண்ணெய் இருந்தாதான் பெருசுல இருந்து சின்னதை கழிக்கும். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? பக்கத்துல 7777 இருக்கியா? ஆமா. அதுல 7ல இருந்து 1 கடை வாங்கினா இது 17 ஆயிடுது. 7ல இருந்து 1 கடை வாங்கினா 8 தானே வரணும்? 7 கூட 1 போட்டுக்கிட்டேன்னா அப்படியே 17 மாறுது. ஆனா கூட்டல, நானு அது கூட கூட்டல, 7 கூட தான் சேர்த்தேன். 7ஓட நான் 1க்கு கூட்டுறேன்னு சொல்றேன். இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா 7777 6589 அப்படியே கழிக்க வேண்டியது தானே. நீங்க ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? எப்படி கழிக்கிறது? அப்படியே இப்ப நீங்க கால்குலேட்டர்ல போட்டா அது உடனே சொல்றாதா? அது சொல்லுது. அது ஏன் நீங்க கால்குலேட்டர் நீங்க நானே உருவாக்குறீங்க? நீங்க அப்படியே சொல்லுங்க. கால்குலேட்டர் நான் உருவாக்குறவனா இருந்தாலும் நமக்கு மெத்தடு இந்த பீஸ்ஃபுல்லான மெத்தட்ல தான் நாம படிக்கிறோம். இப்ப நான் கேட்ட கேள்வி 7777ல 6589 போச்சுன்னா எவ்வளவுன்னு கேட்டா நீங்க உடனே சொல்ல வேண்டியது தானே? உடனே இப்ப மனக்கணக்குல நான் எப்படி நீங்க பண்ண போறீங்கன்னு சொல்ல சொன்னீங்க. அது விட்டுடுங்க. இப்ப அது இங்க கடை வாங்கின அப்புறம் கடை வாங்கிட்டு என்ன பண்ணுவீங்க? கடை இப்ப 17ல இருந்து 9 போயிடுச்சு. ஆமா. அப்போ 17ல 9 போயிடுச்சுன்னா நமக்கு 8 கிடைக்குது. சரிங்களா? சரி. திரும்ப இந்தாண்ட 6 இருக்குது, முன்னாடி கீழே 8 இருக்குது. அப்ப 16 இருக்குது. 16ல இருந்து திரும்ப பக்கத்துல இந்த 6 நம்பர் இருக்கிறதுனால 16 இருக்குது. சரிங்க. அப்ப 16ல இருந்து 8 போனுச்சுன்னா மீதி 8 இருக்குது. திரும்ப அங்க முன்னாடி இருக்கிறதுல 6 இருக்குது. 6ல 5 போனா 1 இருக்குது. சரிங்களா? அப்ப 7ல 6 போனா 1 இருக்குது. 1188ன்னு வருது. ரைட்டுங்களா? இந்த மாதிரிதான் நம்ம கடிச்சிட்டு வரோம், படிச்சுட்டு வரோம். இது ஏன் இவ்வளவு நேரம் எடுத்துக்கிறீங்க? இப்போ கம்ப்யூட்டர் 7777 மைனஸ் 6589 இன்ட்டு 25004 வகுத்தல் திருப்பி வகுத்தல் 750 ஈக்குவல் டு போட்டா வந்துருது இல்ல? ஆமா, வந்துருது. இது நீங்க இது மேனுவலா நம்ம ஒர்க் பண்றோம். அது ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. இதுதான் அப்படின்னு ஒரு பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு. சரிங்க. அப்ப அதனுடைய வரையறை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிஸ்டத்துல கொண்டு அதை வச்சிருக்கிறாங்க. அதுலயும் ஒரு ஷிப், அது எப்படி செயல்படுது. இப்போ நீங்க கடன் வாங்குறீங்க இல்லீங்களா? ஆமா. இது இப்படி கடன் வாங்கினா இப்படி வரும்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? கடன் வாங்கினா இந்த நம்பர் வரும்னா அதான் இப்ப முன்னாடி தெரியாது இல்ல. இல்ல இந்த மாதிரி கடன் வாங்கி இப்படி கழிச்சா அத வரணும் ஒரு குறுக்கு வழி தானே. ஆமா, இது நமக்கு கிடைக்கணும். இல்ல இப்படி கடன் வாங்கன்னு அப்படி கழிச்சான்றது அது நியாயமானது கிடையாது, நேரானது கிடையாது. நேரானது எதுன்னா 7777
மைனஸ் 6559 நீங்க டப்புன்னு அப்படியே சொல்லணும். அதுக்கு பேர் தான் நேரானது. சரி, நீங்க என்னமோ போறீங்க பக்கத்து வீட்டு கடைங்கிறீங்க, 1 கடை வாங்குறீங்க, ஏன் 2 வாங்குறது? கொஞ்சம் தாராளமா வாங்கிக்கிறது, ஏன் 1 வாங்குறீங்க? இப்ப 2 வாங்குறது 1 வாங்குறதுன்னா இதுதான் முறைப்படுத்தி நமக்கு சொல்லி கொடுத்த மெத்தேடை இதுதான் கணக்கு. இல்ல இது உங்களுக்கே தெரியுமா? இது யார் கண்டுபிடிச்ச? இல்ல எனக்கு தெரியாது. ஆல்ரெடி ஒருத்தர் ஒர்க் அவுட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்து இந்த கால்குலேஷன் தான் எல்லாமே நடக்குது. இப்ப நீங்க இந்த மாதிரி நீளமான இதை மனதுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. மனதுக்கு அந்த ஆற்றல் இருக்கு, ஆனா நாம அதை யூட்டிலைஸ் பண்ணல, அது வேற விஷயம். இது இப்படி பண்ணோம்னா அது கால்குலேட்டர் விஞ்ஞானத்துல வந்துருச்சு, அதை விட்டுடுங்க. இப்ப ராமானுஜம் போன்ற அவங்க தெய்வீக ஒரு சிந்தனை வாய்ந்தவங்க, அதை அவங்க ஒரு தியானத்திலே இருக்காங்க. இதுக்காக அவங்க பல பிறவிகள்ல போராடி இந்த பிறவியில அந்த ஒரு கான்சென்ட்ரேஷன்ல பல நாட்கள் உட்கார்ந்து இருப்பாங்க. இயற்கை துணை செய்து இப்படி பண்றா, இத கடை வாங்கி இப்படி பண்ண ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு அதுக்கே கூட தெரியாம இருந்திருக்கலாம். கடை வாங்கினா ரிசல்ட் கரெக்டா வந்துடும். இதுதான் இயற்கை செய்யற உதவி. அந்த ஆன்மாவுக்கு இயற்கை செய்த உதவி தான் இன்னைக்கு நாம ஃபாலோ பண்ணிட்டு வர்றோம். ஒவ்வொருத்தரும் திடீர்னு அதை கண்டுபிடிக்க முடியாது. ஒரு ஆன்மாவுக்கு செய்யப்பட்ட உதவிதான் இன்னைக்கு எல்லோருக்கும் பயன்படுது. அதே மாதிரிதான் வள்ளலாருக்கு ஆண்டவர் செய்த உதவி, அந்த மரணமில்லா பெருவாழ் பெறுவது எப்படி சீக்கிரட்டு எல்லாருக்கும் பிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்க முயற்சி பண்ண அடையலாம். இதே கணக்குதான். அது ராமானுஜம் போட்டாரா என்னன்னு தெரியல. கடை வாங்கி கழிக்கிறதுக்கு இது பண்றது இல்லைங்களா? இது நீங்க உடனே சொல்லலாம், ஒரு நிமிஷத்துல. அப்படியே சொல்லணும்னா நீங்க ஃபுல்லா உறுதிட்டு இருக்க வேண்டியதுதான். 10 கணக்கு நீங்க பையன் கிட்ட சொன்னா பஞ்சு விட்டு ஓடி போயிருவான். அப்படியே சொல்ல முடியாது. ஏன்னா அது அப்படியே சொல்ற அளவுக்கு நீ கடவுளுடைய அருளை பெற்றான்னு அப்படியே சொல்லலாம். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கணக்கு ஒரு செகண்ட்ல அப்படியே படமா ஓடிடும். அது மனோசக்தி எல்லையற்ற ஆற்றல் வாய்ந்தது. அப்படியே சொல்ல முடியும். அதுதான் திரை. இது ஆனா இப்ப இருக்கிற நிலைக்கு நமக்கு இவ்வளவுதான் அந்த ஆற்றலை, மனோசக்தி ஆற்றலை யூட்டிலைஸ் பண்ண முடியும். அது இயற்கை நியதி. நீங்க ஞானிகள் கிட்ட போனீங்கன்னா கால்குலேட்டர் விட கோடி மடங்கு அதிகமா பாஸ்டா சொல்லிடும். நீங்க வரலாறு கிட்ட 1,86,000 அவளை ரிசி போட்டு அதை 4,56,000 பெருக்கி அதை 3,00,000 சில்லறையில வகுத்து சொன்னா அவர் சொல்லிடுவார். காரணம் அங்க இருக்கிறது அருள் உணர்வு. அது எல்லாமே தெரியும். அது நீங்க சிந்தனை செய்ய வேண்டியது கிடையாது. அப்ப நீங்க இந்த கூட்டணும் கழிக்கணும் அப்படின்னும் போது அது நாய் போடும் அந்த கணக்கு, அதெல்லாம் போடாது. அப்ப நமக்கு அந்த சிந்தனை சக்தி, அந்த வேவ்ஸ் ஒண்ணு உருவாகுது இல்லையா? அது எந்த பீடத்திலிருந்து உருவாகுது? உங்களுடைய உணர்வு என்கின்ற பீடத்தில் தான் உருவாகும். உணர்வு என்கின்ற ஒரு மையத்துல தான் அந்த அது ஒரு வேவ்ஸ் உருவாகுது. அப்படி உருவாகிறதும் இறைவன் தான். ஒவ்வொரு வேவ்ஸும் அந்த அன்பு சக்தி தான் லிவிங்ல இருந்துட்டு. ஏன்னா அப்படி இல்லைன்னா அது நாய் கூட அந்த கணக்கு போடும். ஐயப்ப நம்ம முயற்சிகள் செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப முயற்சிகள்னு நம்ம செய்யறது அப்படிங்கறது ஒரு விஷயமா ஐயாவை நோக்கி தியானிக்கணும்னு சொல்றாங்க. ஐயாவை நோக்கி தியானிச்சா ஐயா வரமாட்டாங்க. அதுதான் இல்ல எல்லாருமே சொல்றது. இப்படி தியானிங்க, மௌனமா இருங்க, அமைதியா இருங்க, ஒருமைப்படுத்துங்க மனநிலைய, இல்ல இப்படி அப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் வாய்க்கு வந்த மாதிரி மனசு தோன்ற மாதிரி சொல்லி விட்டு அமைதியா உட்காருங்க, அவங்களுக்கு ஐயா வரும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எதுவுமே ஒண்ணுமே இல்லை. ஆனா சிற்றவையை நோக்கி நம்ம புருவம் மத்தியில நாம அக நோக்கி போறதுக்கு இருந்தா உள்ள போய் நின்று
நீங்க சொல்ற மாதிரி இருக்கேன் அப்படிங்கிற ஒரு உணர்வோட சிற்றபை என்ற பேரை மறந்துருங்க. பொற்சபை, பொற்சபையோ புருவ நடுவோ இந்த பேர் எல்லாம் மறந்துருங்க. மறந்து நீங்க இருக்கீங்க இல்லையா? ஆமா இருக்கிறோம். எதை வச்சு நீங்க இருக்கிறீங்கன்னா அதை மட்டும் நீங்க உள்முகமா பாருங்க. எதை வச்சு, எதனால, ஏன், எப்பத்துல இருக்கிறீங்க, இருக்கிறேன்றது என்ன, இருக்கிறேன்றது என்ன, அது சதா அது ஒரு உணர்வு சுடர். ஆமா, இருக்கிறேன்றது நீங்க எதுவா இருக்கிறீங்க, எதனால நீங்க இருக்கிறேன்னு சொல்றீங்க. இந்த உடல் இருக்கிறத வச்சு எனக்கு தோணக்கூடிய எண்ணத்தை வச்சு, உடல் இருக்கிறதுனால்தான் அந்த இருக்கிறேன் உணர்வு இருக்கு. உடலுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்ல. உடல் இருக்கு இல்லன்னா அந்த உணர்வும் விளங்காது. சம்பந்தப்பட்டு தானே இருக்கிறோம். உணர்வுகள் நமக்கு போறது இல்லன்னா ஒரு வலிக்குது. உணர்வு தான் அந்த உடல்ல சம்பந்தப்பட்டிருக்கு. ஆமா, அங்க இந்த உணர்வுன்றது என்ன? இப்ப இருக்கிறேன் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? ஆமா, அது என்ன? அது அப்படின்னா என்ன? அது உணர்வுக்கு அப்பால் நம்ம வெளியே போயிருக்கோம்ல, நம்ம இந்த உடலை மறந்துடும். இல்ல, நீங்க எத்தையுமே மறக்க வேண்டாம். சகஜமா இருக்கீங்க. இப்ப நீங்க இருக்கிறீங்க இல்லையா? ஆமா. எதை வச்சு நீங்க இருக்கிறேன்னு நீங்க சொல்றீங்க? எது சாட்சியா இருக்கு? எது சாட்சி உங்களுக்கு? சாட்சியா என்னுடைய உடலை பார்க்கக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு சாட்சியா இருக்கு. அப்ப நீங்க இதயத்தை பாக்குறீங்களா, நுரையீரலை பாக்குறீங்களா? அதெல்லாம் எதையுமே நான் பாக்குறது. அப்படின்னா எது உடம்பு சாட்சின்னு சொல்றீங்க? உடம்பு இப்ப மேல இருக்கக்கூடிய உருவத்தை பார்க்கக்குள்ள நமக்கு உடல்லதான் நாம இருக்கிறோம். இப்ப கண்ணை மூடிக்கிறீங்க இல்ல, அது கூட வேண்டாம். இயற்கையிலேயே பிறவியிலேயே கண்ணு தெரியாதவன் இருக்கிறான். ஆமா. இப்ப அவன் இருக்கிறானா இல்லையா? இப்ப நாம கண்ணை மூடிக்கிட்டாலும் கண்ணு தெரியாதவன் தான். கரெக்ட். அப்ப நீங்க இருக்கிறீங்க இல்லையா? ஆமா. நீங்க எப்படி இருக்கிறீங்க? இப்ப எதுவுமே இல்லையே, எனக்கு உருவமும் தெரியல, உணர்வாதான் இருக்கிறேன். நீங்க இருக்கிறேன்றது ஒரு உணர்வு. அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆமா. நீங்க எல்லா அனுபவம் அதுக்குள்ளதான் அடங்கியிருக்கு. ஆமா, அதுக்குள்ளதான் போனோம். அதுதான் லைப்ரரி. ஓகே. மொத்தமே அதுக்குள்ள சீக்ரெட் அடங்கியிருக்கு இந்த பிரபஞ்சத்தினுடைய. அதுக்குள்ளனா நான் ஒரு இப்போ உணர்வுகளுக்குள்ளதான் போகணுங்கிறீங்க. அது உள்ளன்னா எந்த இடத்துக்குள்ள போறது? அது உள்ள வெளியெல்லாம் கிடையாது, உள்ள வெளியெல்லாம் கிடையாது. அதை பத்தி அது அப்படியே அந்த கவனத்தை அதை வச்சுக்கிட்டு இருந்தா அது என்ன உண்மை, நீ யாரு, இந்த பிரபஞ்சம் என்ன, இந்த இயக்கம்னா என்ன, ஏன் எதுன்னு அதுக்குள்ள அதுதான் உங்களுக்கு. உங்களுடைய உணர்வே உங்களுக்கு குருவா அமைஞ்சிடும். அந்த உணர்வுடைய சர்ஃபேஸ்ல நாம இருக்கோம். சரி. அந்த உணர்வு தான் நமக்கு நான் 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 இருக்கிறேன் நானுன்னு சொல்லலாம், இல்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம், அல்லது நான் இருக்கிறேன்னு சொல்லலாம், அல்லது சுயம்னு சொல்லலாம். ஆக மொத்தத்துல அந்த இடத்துல உங்களுக்கு வலியும் தெரியுது, இன்பமும் தெரியுது. சரி. நீங்க எல்லாத்தையுமே சுகத்தையும் நீங்க அங்கதான் அனுபவிக்கிறீங்க, துன்பத்தையும் அனுபவிக்கிறீங்க. ஏன் நீங்க அங்க அனுபவிக்கிறீங்கன்றதுதான் இப்ப கேள்வி. இப்ப நீங்க அனுபவிக்கிறீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏன் இல்லாம இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? அது திடீர்னு வந்ததா? இல்ல, எனக்கு எங்க தெரியல, இப்ப எங்க போறேன்னு தெரியல. அதுதான் அது. இது தெரியும். ஆனா இப்ப மட்டும் அவங்க கூட தொடர்பில் இருக்கிறேன் அப்படின்னா போன் கால் மூலம் உங்ககிட்ட தொடர்பில் இருக்கிறேன். இது இப்ப போன் கால்ல தொடர்பு எல்லாம் காது சம்பந்தப்பட்ட விஷயம். ஆமா. இப்ப இந்த நம்ம 2 பேர் பேசிட்டு தவிர என்னுடைய நான் இருக்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும். நீங்க இருக்கிறதுன்றத நான் இமேஜ் தான் பண்ணணும். பேசுறதுக்கும் அந்த முனையில ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி யாரோ ஒருத்தர் பேசுறாரு நான் இமேஜ் தான் பண்ணோம். இல்ல, நீங்க சொல்ற மாதிரிதான். அவரு கருப்பா இருப்பாரா, சிவப்பா இருப்பாரா, ஆமா, குண்டா இருப்பாரா, ஒல்லியா இருப்பாரா. ஆனா என்னுடைய உணர்வுக்கு நான் தான் சாட்சி.
ஆமா, அந்த கற்பனையில என்னுடைய உணர்வை பொறுத்த வரையில நான் மட்டும்தான் இருக்கிறேன். என்ன சூழ்ந்து இந்த தத்துவ உலகம் இருக்கு. நான் கண்ண முன்னா அது வந்து இருந்தா இருக்கு, 3 நாள் இருக்கும், 3 நாள் இருக்கும். ஆனா இந்த இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துல என்ன பொறுத்தவரையில நான் மட்டும்தான் இருக்கிறேன். இதுதான் உண்மை. இந்த உண்மையை அனுபவ ரீதியா பெற்றுக்கொண்டவர் தான் வள்ளலார். அவரை பொறுத்தவரையில அவரு மட்டும்தான் இருக்கிறார். அந்த நிலைக்கு, அந்த உணர்வு நிலைக்கு போக 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 அது வெடிக்கணும். அது வெடிச்சாதான் அந்த உள்ள இருந்த அற்புத ஜோதி வெளிப்படும். அது வெளிப்படாத வரையில அந்த அணு கவர் ஆகி அத நான் என்ற ஒரு நிலை இருக்கும். அந்த வெடிக்கும் பொழுது அந்த நான் என்றது நானாக இருக்கும், அது தானாகவும் விளங்கும். அந்த இடத்துல அது மரணம் இல்லை அப்படின்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நாமும் என்றும் உள்ளவர்கள், இல்லாமல் போக முடியாது. இல்லாத நான் வந்து திடீர்னு வர முடியாது. நான் ஒரு நாள் இல்லாத இது அனைத்துமே அந்த உணர்வு என்கின்ற ஒரு வெளிக்குள்ள எல்லா ரகசியமே அடைஞ்சிருக்கு. உணர்வு மட்டும்தான். நீங்க புறத்துல ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸுக்காக தான் எல்லாத்தையும் நீங்க பார்க்கணுமே தவிர, உங்களுடைய உணர்வும் அந்த உணர்வுக்கு மைய பகுதி ஒண்ணு இருக்கு. அததான் நம்ம கடவுள் என்றும் இறைவன் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்றோம். அது வந்து ஒரு அன்பு தத்துவம். அது தனியா இருந்து உங்களுக்கு எல்லாத்தையும் உணர்த்திக்கிட்டே இருக்கு. உணர்த்துறதும் அதுதான், உணர்வதும் அதுதான். இதுதான் வாழ்வு, இதுதான் அன்பு பிராப்தம். உணர்த்தி உணர்த்தி கடைசியில அது தன்மயமாக்கி அது ஆனந்தத்துல வாழும். அந்த ஆனந்தம் இயற்கையான ஆனந்தம், அது என்றைக்கு தடைபடாது. அதுக்காக தான் இவ்வளவு காலம், எத்தனையோ கோடி கோடி யுக யுகமா இந்த பிரபஞ்சம்ன்றது ஒரு ப்ராசஸ்லயே வருது. அதுக்கு ஒரு எண்டு வரப்போகுது. அந்த பரிணாமம்லாம் முடிஞ்சு இப்ப கனிவு நிலை, இப்பதான் ஃப்ரூட் வருது. இந்த ஃப்ரூட்ல தான் மனிதன் வந்து மரணம் இல்லாது வாழலாம், வாழ வேண்டும். அதுக்காக தான் வந்திருக்கிறான். இவன் அதுக்கு சம்மதிக்கலனாலும் அவரு சம்மதிக்கல, அவரு முடிவு பண்ணிட்டார். இது சம்மதிக்கலாம், நோய் நொடியும் இயற்கை சீற்றத்தையும் கொடுத்து தொல்லை கொடுக்க இயற்கை. ஏன்னா அவர் வந்து மரணமில்லா பெருவாழ்வு உங்கள் மூலம் வாழ வந்திருக்கிறது அவரு தான். அதுக்கு நீங்க சம்மதிக்கல, அவருடைய இலக்குக்கு அவருடைய கோலுக்கு நாம ஒத்து போல அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சுட்டு சுட்டு போட்டுருவாரு. ஒரு கம்பெனி மேனேஜரு அவரு கீழே ஒருத்தர் இருக்கிறாருன்னு வைங்க, அவரு இவரை விட அவரு சீனியாரிட்டி அதிகம். ஆமா, வந்த அந்த மேனேஜர் இவர் எப்படியாவது தூக்கணும்னா சட்டுன்னு தூக்கணும், அது சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆமா, இவருக்கு எந்தெந்த விதத்துல மறைமுகமா தொல்லை கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு தொல்லை கொடுத்தா என்ன பண்ணுவாரு, அவரே விலகி வெளியே போயிடுவாரு. ஒண்ணு வேணா ராஜினாமா பண்ணிட்டு போய் டியூட்டி விட்டு போயிடு. அந்த ராஜினாமா பண்ண சொல்லிட்டு தான் இறைவன் பாக்குறாரு. இந்த உடல் நான் அல்ல, இந்த உடல் எந்த அல்ல, மொத்தத்தையும் விட்டுட்டு போடா, வெளியேறிடா, உந்துன்னு ஒண்ணுமே கிடையாதுன்னு மொத்தத்தையும் அவர் ஆக்குபை பண்ண பிறகுதான் அங்க அவரே இவனா இருந்து வாழ ஆரம்பிச்சிருக்கார். அதுதான் அந்த உடல், உயிர், அந்த உணர்வு, அறிவுணர்வு, இது மூணுமே நம்முடையது அல்லன்றதுதான் உண்மை. இந்த உண்மையை அறிஞ்சு நீ வந்து விட்டு ஒதுங்கணும். அப்பதான் அந்த மரணமில்லா வாழ்வுன்றது, மரணமில்லா வாழ்வு புதிதாக வருவது அல்ல, புதிதாக அதை பெற முடியாது. அது அடிப்படை, அந்த உணர்வு என்கின்ற ஒன்று என்றும் உள்ளது. அது ஒரு அணு, அது அனுபவமான ஆகாயம், அதுதான் சித்தாகாசம். அதுதான் உன்னுடைய ரகசியம். அதனால்தான் சிதம்பர ரகசியம், சிதம்பர ரகசியம், சிதம்பர ரகசியம், சிதம்பர ரகசியம் சொல்லிட்டு அந்த வார்த்தையை அமைச்சு கொடுத்துட்டாங்க. அந்த சிதம்பர ரகசியம் என்னன்னு சொல்லிட்டாங்களா இல்லையே. அதுதான் அந்த வடிவேல் படத்துல வரும், நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேடான்னு. டேய் எதுக்குடா சரிப்பட்டு வருவேன், நான் எல்லாத்துக்கும் சரி சொல்றேன், நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேறான்.
ஆமா. ஐயோ எதுக்கு சரிப்பட்டு வரும்னு சொல்ல மாட்டாங்களே. எவ்வளவு பார்த்தா நீ அதுக்கு ஆமா முத்து பாக்குற, நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். எதுக்குதான் சரிப்பட்டு வர மாட்டேன். நான் இது தெரியாம நான் எப்படிதான் மெட்ராஸ்ல போய் படிப்பேன். மனசு உறுத்துனடா சொல்லிட்டா கூட ஒரு ஆறுதலா இருக்கு. நான் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். அதுதான் இங்க இதுவா இருக்குது. நாம ஆமா அந்த அது என்பதுதான் எதுன்னா, அது என்ற வார்த்தையை தமிழ்ல கடவுள் அர்த்தம். பொது உணர்வு உணரும் போதனால் பிரித்து அது எனில் தோன்றா பெருஞ்சொல். அது என்ற வார்த்தை தமிழ்ல கடவுள் அர்த்தம். அதுக்கு சுவாமி சரவணா சொல்றார், அதை பிரிக்கணும். ஆ இத்து உ அது. ஆ என்பது முதல்ல வரும், உ என்பது கடைசியில வரும். நடுவுல இருக்கிறது இத்து. இத்துன்றதுதான் தகராகாசம், தகர விளக்கு. அதான் அகண்ட ஆகாசம் முற்றும் நிறைந்த அந்த பரமாகாசத்தை தான் தகராகாசம் சொல்றது. அதுதான் தகர விளக்கு. அதுதான் ஆ என்ற இந்த உடலுக்கும் ஊ என்ற உயிருக்கும் இடையில நமக்கு நடுவுல இருக்கின்றது அந்த மெய்ப்பொருளாகிய தகர விளக்கு. இந்த தகர விளக்கு தான் நமக்குள்ள கண்டுகொள்ளணும். இதுதான் அது. அந்த அது அதுவில் அதுவாய் அதுவே அதுவாய் பொதுவில் நடிக்கும் பூரண பொருளே அப்படின்றார். அந்த அதுன்ற வார்த்தை தத்துவம் அசி, தத்துவம் அசி, அது நீயா இருக்கிறாய். இந்த மெய்ப்பொருள் நீ, அதுதான் மேயினை மெய்ப்பொருள் விளங்கினை. நீ அது ஆயினை, நீ அது ஆயினை. அது எது? அதுதான் அதுனாலே கடவுள். அதுனாலே கடவுள். அத நம்ம இருக்கிறது எதுன்னா கடவுள் தான் இங்க வந்திருக்கிறாரு அப்படின்னு தெரியாம நான் பிறந்தேன், நான் இருந்தேன், நான் சத்தேன் அப்படின்லாம் மாயத்தோற்றம். ஆக அதுக்கு சரிபட்டு வரணும்னா அந்த ஒத்து அது அறிவான் உயிர் வாழ்வான் மற்ற சத்தாரில் வைக்கப்படும். அந்த ஒத்து போதல், அந்த ஒத்து போதல், அந்த ஒத்து அது அறிவான் உயிர் வாழ்வான் ரெண்டு அர்த்தம். ஒண்ணு நம்மை போலதான் மற்ற ஜீவராசிகளும் உணர்வுடையது, அதுக்கு இன்ப துன்ப உணர்வு இருக்குது. புறத்தோற்றம் தான் ஆடாக மாடாக இருக்கிறது. அதனாலே கொல்லாமை வேண்டும். நமக்கு ஊசி போட்டா வலிக்குதுன்னு சொல்றோம் இல்லையா? ஆனா அது கழுத்துல கத்தை வச்சா எப்படி துன்பப்படும்? ஆக ஒத்து அது ஒத்தது என்னை போலதான் அதுவும் அங்க இருக்குது. எப்படி எனக்குள்ள நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் உணர்வு சர்வ சதா காலமும் விளங்கிக்கிட்டு இருக்கோ, அதே மாதிரி அந்த ஆடுக்கும் கோழிக்கும் மீனுக்கும் உள்ள நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் வண்ணமா இருப்பது கடவுள் தான். அப்படின்னா அது இதை அறியாதவன் செத்தவனே அப்படிதான். இன்னொரு அர்த்தம் ஒத்து அது அறிவான். ஒரு உள்ள போய் 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 பார்க்கும் போது ஒத்து பார்க்கும் போது அங்க நான் இல்ல அது அறிவான், அதுதான் இருக்குது அப்படின்னு அறிவான் தான் உயிர் வாழ்வான். அவன் தான் செத்த நிலையிலிருந்து எழுந்து கொண்டவன். அவன் தான் உண்மையில ஜீவிதத்துக்கு உரியவனாவான். அதான் செத்தவர் எல்லாம் சிரித்து ஆங்கு எழுதிறல் அத்தகைய காட்டி அற்பருந்தோதினார். அங்க அந்த செத்தவர் உயிர் தெழுதல் அப்படின்றது அவன் தான் உண்மையோடு உயிரோடு இருக்கவன். அவன் உயிர் தெழும் போது நானாக இருக்க மாட்டான், அதுவாகத்தான் இருப்பான். அதுதான் ஒத்து அது அறிவான். அது அறிவான், அது அறிவான்னா அதுதான் இருக்குது. அறிவாலே அறிவினை அழிகின்ற போது அங்கு அனுபவமாவது என்னது தாயே? செறிவாலே பிரிவாலே தெரியாது தெரியும் திருவருள் உருவம் என்று அறியாயோ மகளே. ஆக அறிவு என்பதுதான் அந்த அறிவாக, அந்த அறிவுக்கு அறிவா இருக்கிறது ரெண்டுமே கடவுள் தான். ஆக இருப்பது இந்த பிரபஞ்சம் முழுதுமே ஒன்றான ஏக வஸ்து மெய்ப்பொருள். அதுதான் அருட்பெருஞ்சோதி உலகம். உலகம் புறம் இருக்கிறது.
இங்க பலவாகிய தோற்றம் எல்லாம் நம்முடைய அபக்குவ நிலைய விளக்குறதானே தவிர உண்மை அது கிடையாது. பலவாகிய தோற்றத்துக்குள்ளவும் நான் 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 என்று ஒளி விடுவது எதுன்னா அந்த ஒன்றான அற்புதம் ஜோதிதான். புறத்துல அந்த மாதிரி நமக்கு தெரியுது. அதனாலதான் எவ்வுயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. அப்போ அதாவது அதனுடைய வெளிப்பாட்டுக்கு சரி மனத்தாலும் சரி எதுக்கும் நல்ல தீங்கு. உங்களுடைய சிறப்பு உரை சிறப்பாக. நன்றி நன்றி. அருள் பெருமானுக்கும் திண்டுக்கல் சுவாமி சரவணன் அவர்களுக்கும் நன்றிகள் கூடி கூடி அவருடைய திருவடியில் சமர்ப்பிப்போம். சமர்ப்பிப்போம். நன்றி. நன்றி.